இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமല്ലോ. வருடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நாட்களும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் நகரவே மாட்டுதில்ல. அப்படியே தான் பிரதர் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் மாறுது, ஒவ்வொரு நாட்களும் மாறுது, நேரங்களும் கடந்து போகுது. நாங்களும் முயற்சி பண்ணுறோம், எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி மேலே வந்துடலாண்டா, ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை வாழலாண்டா, ஏழையாகவே இருந்துடக்கூடாதுல்ல, கஷ்டமாகவே இருக்கக்கூடாதுல்ல, பார்த்துக்கலான்னு சொல்லி முட்டி மோதியாச்சும் மேலே வரலான்னு பார்க்குறோம். முடியல பிரதர். எவ்வளோ தான் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கும் ஒன்று எனர்ஜி வேணும்ல, எங்களையும் கை கொடுத்து தூக்குறதுக்கு யாராச்சும் இருப்பாங்களா? வா தம்பி, வா மகளேன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி. ஆனால் யாருமே கை கொடுத்து தூக்க மாட்டாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வரோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாராச்சும் நம்மளை தூக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி சொல்லுவாங்களா, ஹே அந்த பொண்ணு அந்த பையன் நான் தான் கை கொடுத்து தூக்கினேன், இப்போ அந்த நிலைமைக்கு இருக்கானா நான் தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்களோ. இதே நம்மளே கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தோம் அப்படின்னா யாருக்கு அந்த பெருமை? என்னோட உழைப்பிடாது, நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோட எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல வருடமாக ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அது வெற்றி கொடுத்துருக்காது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள், கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்ம யாரையும் நம்பில்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை முழுமையாக நம்புங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நம்ம மாற போகின்றது. நீங்கள் எவ்வித இக்கட்டுகளில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கின்றீர். யார் இருக்கா நம்ம கூட? நம்ம ஏசப்பா நம்ம கூட இருந்துட்டா போதும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எந்த ஒரு உபத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு வலியாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கின்றீர் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நன்மையான நேரங்களிலும் சரி, இக்கட்டான வேலையிலும் சரி, நான் உன் கூட தான் இருக்கேன், கலங்கவே கலங்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை இது. அதனால் நம்ம யாரையும் நம்பி இல்லை. யார் நம்ப போகிறோம்? நம்ம இயேசுப்பாவை. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கின்றீர் என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள். அப்பொழுது நிறைவான சமாதானம் உங்கள் உள்ளத்தில் தங்கும். ஒரு எனர்ஜி கிடைக்குங்க கண்டிப்பாக. ஆண்டவரே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த வருடம் எங்களுக்கு சூப்பராக போகுது பிரதர். ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது வாழ்க்கையில் நான் புது புது விஷயத்தை கற்றுக்க போகிறேன். நான் மட்டும் கற்றுக்கிறது பெருசு இல்லை, அடுத்தவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவங்களும் நாளைக்கு அடுத்தவங்களும் ஷேர் பண்ண போகிறாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லது கற்றுக்கிட்டா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்ல. இன்றைக்கி ஈஸியாக தப்பு பண்ணிடலாம், தப்பு அசால்ட்டாக யார் வேணால் பண்ணிடலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுன்ற போது கொஞ்சம் ரீச் ஆகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ கவலைப்படாது, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கேன். ஆண்டவரே நீரே என்னுடைய பராக்கிரமசாலியாக இருக்கின்றீர். அதிக உபத்திரவங்கள், பெரிய கலக்கங்கள், தீரா இக்கட்டுக்கள் எனக்கு எதிராக நிற்கின்றன. ஆனால் நீர் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் வல்லவராக இருக்கின்றீர். நீரே நல்ல தந்தையாக இருக்கின்றீர், இரட்சகராக இருக்கின்றீர், நல்ல மெய்ப்பராக இருக்கின்றீர், ஆலோசகராக இருக்கின்றீர், என்னோடு கூட இருக்கின்றீர் என்று நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா வெற்றி தாங்க. சோர்ந்து போகாதீங்க. நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையில் மேலே வரான் அப்படின்னாலே பல சங்கடங்கள் வரும், பல எதிர்ப்புகள் வரும். ஈஸியாக யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 பேர் ஓடுறாங்க அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு வருவான்றதே தெரியாதுல்ல. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிற 10 பேருக்கும் தோணும். ஆனால் ஜெயிக்க போகுது யார்? ஒரே ஒருத்தன் மட்டும்தான். அவனோட இலக்கு என்னவா இருக்கும்? அடுத்தவனை யாரும் பார்க்கவே மாட்டான் ஓடும்போது. நம்மளோட இலக்கு அவ்வளோ தூரம் ஓடணும்டா, அந்த இலக்கை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் முதலாவது வரப்போகிறோம், நம்மளை எல்லாருமே பாராட்ட போகிறாங்கன்னு சொல்லி அவனோட கோலை நோக்கி ஓடுவான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஐயா அவன் எப்படி ஓடுவான் தெரியலையே, இவன் வந்துடுவானா, பார்க்க பல்காக இருக்கான், பார்க்க ஸ்லிம்மாக இருக்கான், நல்லா எனர்ஜியாக இருக்கான், நம்ம ஒரு கொஞ்சம் ஓடினாலே மூச்சு வாங்குமேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே நம்மளை டவுனாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த ஓட்டப்பதில் தோத்துட்டோம். அவ்வளோதான். நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க, வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான இலக்கை நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் என்னங்க வேணும்? ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கின்றீர், என்ன பத்திரமா பார்த்துக்கோங்க ஏசப்பா, எங்களுடைய அன்பை எனக்கு கொடுங்க ஆண்டவர். நீங்கள் கொடுத்து தான் இருக்கீங்க, எங்களை மிகப்பெரிய உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? நானே உன்னோட கூட இருக்கின்றேன், கலங்காது, நான் உனக்கு வெற்றியை தருவேன், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கின்றார், அது ஒருபோதும் தவறாகாது. ஆகவே அவரை நம்புங்கள், இயேசுவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வாழ்வில் பெற்று செல்லுங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி அழகான வேத வார்த்தையை நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜெபத்திற்குள்ளாக பயணிக்கலாமா? செப்பேனியா 3ஆம் அதிகாரம் 17 எடுத்து வாசி பாருங்களேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார்,
அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அழகான வார்த்தை பாடுங்க. வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவார். நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற வேளையில் நிச்சயமாக வாழ்க்கை நிலைமை மாறப்போகின்றது. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய நன்மையான நேரங்களிலும் சவாலான நாட்களிலும் நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக எங்களோடு கூட இருப்பதற்காகவே சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசித்து அறிக்கை செய்கின்றோம் அப்பா. உம்முடைய சமூகம் எனக்கு சந்தோஷமாய் இருக்கின்றது ஆண்டவரே. எங்களுடைய உபத்திரவங்களையும் கலக்கத்தையும் நீர் அறிந்திருக்கின்ற அப்பா. அவை எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் வல்லமை உடையவராக இருக்கின்றீர் என்று விசுவசிக்கின்ற ஆண்டவரே. நான் சந்திக்க நேர்கின்ற எல்லா சவால்களிலிருந்தும் எங்களை ரட்சிக்கின்ற தேவனாய் இருக்கின்ற ஆண்டவரே. எல்லா இரட்சகர்களையும் மேற்கொள்ளும்படி எங்களை பலப்படுத்துங்க ராஜா. எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க ராஜா. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் ஏசப்பா. எதிரிகள் இருக்கலாம், எங்களை சுற்றி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், அதெல்லாம் நடக்க விடாம தடுங்க ஆண்டவர். நல்லதே கொடுங்க ஏசப்பா. நல்ல விஷயங்களுக்காக ஓடிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, எங்கள் இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலைமா ஜெபிச்சு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய சந்தோஷம் எங்கள் இருதயத்தில் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. மாறாத உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் நம்புவதால் எங்கள் பேரில் கம்பீரமும் உம்முடைய ஆசீர்வாதமும் எப்போதும் என் கூட இருக்கும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை வழங்குவீர் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு உயரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருப்பதற்காகவும் எக்காலமும் எங்களை காத்துக்கொள்வதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுணர்வில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க ராஜா. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. போகும்போது வரும்போதும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, குழந்தைகள் கவனமோடு போகும்போது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தையும் உடல் தெம்பும் வலிமையும் தர வேண்டும் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையுடன் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.